ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரத்த பொரியல் எப்படி பஞ்சு மாதிரி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய பவுல் நிறைய சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிறுசாக கட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிட்டு நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதக்குறது எந்த அளவுனா வாயில் பட்டதும் கடிப்படும் இல்லைங்க, அந்த அளவு நல்லா வதக்குனா போதுங்க. ரொம்ப மையாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஓரளவு வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரத்தத்தை நல்லா கையை விட்டு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கணுங்க. நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், நீங்கள் பெப்பர் இது கூடயும் சேர்த்துக்கலாங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இந்த 3ஐயும் சேர்த்துக்கணுங்க. இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இன்னும் யாரும் நீங்கள் உப்பு போடாதீங்க, ஏன்னா சில நேரம் ரத்தம் கொடுக்கும் போதே அதில் உப்பு போட்டு தாங்க கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லாட்டி அதுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரத்தத்தோட கலர் மாற அளவு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இது தாங்க இதில் மேட்டரு. இதுக்கு நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா இது டக்குன்னு அடி பிடிச்சிருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு அடுத்து நல்லா ஒரு பவுல் நிறைய தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை சேர்த்து ஒரு கிளறு நீங்கள் வைங்களேன், அவ்வளோதாங்க, சூப்பரான ரத்த பொரியல் ரெடிங்க. இது நல்லா சுட சுட இட்லி கறி குழம்பு ஊற்றி சைடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அமிர்தமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில்